வணக்கம் மக்களே. நம்ம முன்னோர்கள் எல்லாம் கூரை வீடா இருந்தாலும் நிம்மதியா இருக்கிறத வச்சுக்கிட்டு கடன் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. தன்னோட வாழ்க்கையை தனக்காக வாழாம அவன் அது வாங்கிட்டான், இவன் இது வாங்கிட்டான்னு சொல்லி வட்டிக்கு மேல வட்டி கடனை வாங்கி நிம்மதி இல்லாம தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா இப்ப இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய இருக்கிறத வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கடன் அடைக்க உதவிய 5 யுக்திகளை இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், அட்டவணைப்படுத்துதல். நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. பேப்பர்லேயோ அல்லது கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் ஃபோனில் அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வைங்க. இரண்டாவது, சிறிய கடனை அடைத்தல். நீங்கள் வாங்கின சின்ன சின்ன கடனை எல்லாம் அடைச்சிட்டு ஒரே கடனாக மாற்றிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு பணத்தை மாதம் கட்டுறதுக்கான ப்ரெஷர் குறையும். தேர்டு, அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை அடையுங்கள். அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின கடனை முதல்ல அடையுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை வட்டி கட்டியே பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நாலாவது, கடனை மட்டும் அடைக்காமல் சிறிய தொகையை முதலீடு செய்யுங்கள். கடன் அடிச்சு உங்களோட பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும். அதனால ஒரு சிறிய தொகையை முதலீடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க கடனை அடைச்சு முடிச்சாலும் உங்க கையில ஒரு கணிசமான தொகை இருக்கும். அஞ்சாவது, உங்கள் தேவைக்கு செலவழியுங்கள், ஆசைக்கு அல்ல. நீங்க கடன் நிறைய வாங்கி இருந்தாலும் உங்க வருமானத்தை அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு பேலன்ஸ் தொகையை உங்க கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் கடன் சீக்கிரம் அடையும், உங்க வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும். இருக்கிற வாழ்க்கை ஒரு முறை தான். அதில் அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லாமல் கடன் வாங்காமல் நிம்மதியாக இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்குங்க. அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்.